everyone, good morning. Hi everyone, good morning. ஏன் குட் மார்னிங்கிறது இவ்வளோ சோம்பேறித்தனமா வருது? 2000 பேர் இருக்கீங்க. ஓகே. ஓகே, குட் மார்னிங், தேங்க்யூ. சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நன்றி. செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எப்பா 4வது வாரம் வந்துருச்சுப்பா, இன்னும் ஏன் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸோ இல்லைன்னா வந்துட்டு நான் முதல்வன்னு போய் அந்த ரெக்கார்டிங் எப்படி பார்க்கணும், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன் இன்னும் தெரியாமல் இருக்குது? அட்லீஸ்ட் பக்கத்தில் யார்ட்டையாவது வந்துட்டு இமீடியட்டாக கேட்கலாம்ல. ஆல்ரெடி பண்ணவங்க வந்துட்டு இருப்பாங்கல்ல உங்கள் கிளாஸில். ஃபேக்கல்டிஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா? டிலே பண்ண வேண்டாம், சரியா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கான செஷன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் நம்ம? ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சா? இரு இரு, எடர்நெட் போர்ட்டல் ரெக்கார்டிங்ஸை பற்றி வரேன். நான் வர்றதுக்கு முன்னாடி இதோட அப்டேட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இமேஜ் டேக் பார்த்தாச்சா? ஓ, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்காதனால உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லை. யாருக்குமே ஞாபகமே இல்லையா லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கறது? HTML இஸ் ஓகே. ஆனா என்ன ஸ்பெசிஃபிக் டாபிக்கை நம்ம பார்த்தோம்? த்ரீ திங்ஸ் இருந்தது. ஒன்று சிமேட்டிக் டேக்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஃபார்ம், இமேஜஸ். என்னோட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு 12 செஷனோட இதை வந்துட்டு நான் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? பட் ஸ்டில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு ஓகே, நான் எதுவும் மிஸ் ஆகல அப்படிங்கிற அந்த இதை தான் இது பண்றேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிமேட்டிக் டேக்ல ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம், கரெக்டா? அது இல்லாம வந்துட்டு இமேஜ் டேகும் ஃபார்ம் டேகும் நம்ம ஃபுல்லா பார்த்தோமா? இமேஜ் டேக் பார்த்தாச்சா? இமேஜ் டேக் பார்க்கல, ஓகே. ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சா ஃபுல்லா?
ஏன்னா செஷன் ரெக்கார்டிங்ஸை பத்தி எல்லாம் சொல்றேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. அதுதான் நெக்ஸ்ட் நான் இது பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு we have to plan that also, right? So don't worry. ஸோ ஃபார்ம் டாபிக் ஐ கெஸ் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன், இல்லையா? அதுல ஒரு ரெண்டு மூணு டேக்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம விட்டு போயிருக்குது. அண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்றோம், இல்லையா? ஓகே, ஒன்லி டூ டேக்ஸ் ஹவ் வி சீன். ம். சரி கண்ணா, ஓகே. ஸோ டுடே வி வில் ஸ்டார்ட் வித் ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜ் அண்ட் தென் சினிமேட்டிக் டேக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதோட ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு சிஎஸ்எஸும் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? அண்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கே நான் சொல்கிறேன் நான், பிகாஸ் உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு. ஸோ இமேஜ் டேக் பார்க்கலன்னு சொல்றியா? ஓகே, சரி, டன். அது ரெண்டையும் நம்ம பார்த்துலாம்டா இன்னைக்கு. அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சரி. தட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த எடினேட்டோட டேஷ்போர்டில் உங்களோட இதை வந்துட்டு எப்படி போய் அந்த ரெக்கார்டிங்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஒரு இது சொல்லிடுறேன் நான். ஓகேவா? பிகாஸ் ரெக்கார்டிங்ஸை பார்க்காம இன்னுமே வந்துட்டு யாரும் ஏதோ கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்துட்டே இருக்க வேண்டாம், சரியா? பட் ஆனால் வந்துட்டு இது 4வது வாரம். இன்னுமே ரெக்கார்டிங்கை வந்துட்டு எப்படி போய் பார்க்கணும், அப்புறமேட்டு செஷனோட இதில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காதீங்க. ஓகே, சரியா? சரிப்பா. அண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். எதுனாலும் சாட் பாக்ஸில் சொல்லுங்க, சரியா? ஓகே. ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோ, சரியா? உன்னோட கூகுள் குரோமோ இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற இந்த இன்டர்நெட் ப்ரௌசருக்குள்ளார போயிட்டு அப்படின்னா போயிட்டு www.google.com கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணு, சரியா? இந்த கூகுள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நான் முதல்வன் அப்படின்னு டைப் பண்ணு. ஓகேவா? இப்போ நீ நான் முதல்வன் டைப் பண்ண உடனே வந்துட்டு உனக்கு அதுக்கான வெப்பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும், சரியா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கூகுளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர்றது பார்த்தேன்னா அதுதான் நான் முதல்வனோட வெப்சைட் தான். நான் முதல்வன் மேசிவ் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கா? இதுதான் நான் முதல்வனோட அஃபிஷியல் வெப்பேஜ். கிளிக் பண்ற. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு நான் முதல்வனோட வெப்பேஜ் தான். ஓகே. ஸோ இந்த வெப்பேஜில் தான் இந்த டாப் ரைட் கார்னர்ல பார்த்த அப்படின்னா லாகின் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த லாகின் பேஜுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு உன்னோட யூசர் நேமும் உனக்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த கேப்சா இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு இங்கே டைப் பண்ணு. என்னது என்ன போட்டிருக்கு? 29069. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேப்சாவையும் வந்துட்டு இது கொடுத்து என்டர் கொடுத்துட்டு லாகின்.
ஓகே. ஸோ லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும்? உன்னோட அக்கௌண்ட் தான் ஓப்பன் ஆகும். கரெக்டா? இதுதான் உங்களோட அக்கௌண்ட். ரைட்? ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தனா வந்துட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோம், லிங்க்டின் ப்ரொஃபைல், மேண்டேட்டரி கோர்சஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க தெரியும். இதுல இந்த மேண்டேட்டரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு இது இருக்கா? கிரீன் கலர்ல. இந்த மேண்டேட்டரி கோர்சஸ்ல வியூ அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். சரியா? அந்த மேண்டேட்டரி கோர்சஸ்ல வியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா உன்னோட கோர்ஸ் நேம் அங்க வரும். இப்ப நம்ம படிக்கிறது இந்த வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது தான் வந்துட்டு மெயினா நம்ம பார்க்க போறோம், இல்லையா? ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் நேம் தான் வந்துட்டு அங்க இருக்கா அப்படிங்கறது அது அங்க போனாதான் செக் பண்ணாதான் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்த உடனே இதுக்கு நேரா பார்த்தனா வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இந்த வாட்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு அடுத்தது கோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷனும் கேட்கும். சரியா? இப்போ இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதுல இருந்து டைரக்டா உனக்கு அடுத்தது எங்க போகும் அப்படின்னா எடுநெட்டோட டேஷ்போர்டுக்கு தான். ஸோ உன்னோட நான் முதல்வனோட லாகின் ஐடி இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ வந்துட்டு உன்னோட எடுநெட்டோட டேஷ்போர்டுக்குள்ளார போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு தேவை என்னது? நான் முதல்வனோட லாகின் ஐடி. தட்ஸ் ஆல். சரியா? இதுதான் வந்துட்டு மெயினா இம்பார்ட்டண்டா வந்துட்டு நமக்கு வேணும். ஓகே. புரிஞ்சுதா இது வரைக்கும்? பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஏதாவது யாருக்கு தெரியல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இது கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ஃபேக்கல்ட்டிகிட்ட தான் கேட்கணும். ஓகேவா? பிகாஸ் இது சம்பந்தமா எந்த ஒரு இதுனாலும் வந்துட்டு நான் முதல்வன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இது கேட்க வேண்டியது உங்க காலேஜ்ல வந்துட்டு இது. சரியா? அவங்க கிட்ட இது பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த இதை எல்லாத்தையும் சேஞ்சஸை மாற்ற முடியும். உங்களுக்கு தேவையான யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாமே வந்துட்டு அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எடுநெட்ல இருந்தே கிடையாது. இதோட ப்ராசஸ் எப்படின்னு தான் எங்களால காமிக்க முடியுமோ தவிர மற்றபடி இதுக்கான எந்த விதமான ஆக்சஸும் வந்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு அவங்க கிட்ட தான். ஓகேவா? இது நம்பர் ஒன். அடுத்தது, உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் சார் இல்ல சார் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. உனக்கு அந்த கோர்ஸ் நேம் வரல அப்படின்னா ஒன்று உன்னை அந்த கோர்ஸ்ல இன்னும் உங்க காலேஜில் உன்னை சேர்க்கவே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, இன்னும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வந்துட்டு உங்களுக்கு அங்க பிரச்சனை. சரியா? மத்தபடி வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அப்பவும் வரல, உன் கிளாஸ்ல கூட இருக்கிறவனுக்கெல்லாம் வருது, உனக்கு மட்டும் வரல அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு இது இன்டர்நெட் இஷ்யூவா இருக்காது, இன்னும் உன்னை என்ரோல் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ரீசனா கூட இருக்கலாம். அப்போ ஜஸ்ட் போயிட்டு இதை கேளு, இன்னும் எனக்கு வரல அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணு. சரியா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அப்புறம் வரல. ஓகே. உங்களுக்கு அந்த செஷனோட இதுவும் வந்துட்டு வருது அப்படின்னா கண்ணா இருடா, வரேன்டா வரேன்டா.
செஷன் ரெக்கார்டிங் டேப் தெரியுது. முதல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த டவுட்டை முடிச்சுக்கிறேன். ஐயோ, பறக்குறாங்களே. சரி. ஆஹ், உனக்கு அந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டன் வரல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ. ஒன்னா உன்னோட நெட்டு வீக்கா இருக்கணும், இல்ல அப்படின்னா சர்வர்ல வந்துட்டு இஷ்யூவா இருக்கணும். சரியா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எடுக்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை. செகண்ட் கிளாஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உள்ள என்ரோல் ஆகும்போது ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல சர்வர் டவுன் ஆச்சு. அப்போ நான் செஷன்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வந்துட்டு லேக் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு பிபிடிஸை வச்சு ப்ரெசென்ட் பண்றோம். பிகாஸ் டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கும் போதோ இல்லைன்னா இன்டர்நெட் ஏதாவது வந்துட்டு சிஸ்டம் இதாகி எரர் ஆகி டவுன் ஆகிற டைம்லயோ வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றது காமன் தான். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் வந்து சிக்னல் கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிஞ்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 100% வரும். ஓகேவா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. கோர்ஸ் நேமே வரல ரொம்ப நேரம் ஆகி அப்படின்னா தான் உன்னை இன்னும் என்ரோலே பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? இது நம்பர் 2. மூணாவது, செஷன் ரெக்கார்டிங்க்கு வரேன். இப்போ வரேன். எடுநெட் டேஷ்போர்டுக்குள்ள வந்த உடனே உனக்கு இந்த லெஃப்ட்ல இருக்கிற இதுல தான் வந்துட்டு உன்னோட எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் இருக்கும், லிங்க் இருக்கும். ஏ டு Z எல்லாமே இங்கே நீ வந்து இது பண்ணுனா கொஞ்சம் நோண்டி பார்த்தனா நீயே தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுல ரெக்கார்டட் செஷன்ஸ் அப்படின்னு இருக்கா? இதை நான் கிளிக் பண்றேன். இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா இதுல தான் உன்னோட செஷனோட ரெக்கார்டிங்ஸ் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இது ரெக்கார்டிங் நம்பர் 1. ஓகே. இது ரெக்கார்டிங் நம்பர் 1. இங்க பக்கத்துல பார்த்தனா இது ரெக்கார்டிங் நம்பர் 2. வீக் 2 போட்டிருக்கா. வீக் 2 பேசிக்ஸ் ஆஃப் HTML, பேசிக்ஸ் ஆஃப் HTML விஎஸ் கோட் அப்படின்னு. அடுத்தது அதே வீக் 2ஓடது இன்னொரு ரெக்கார்டிங்கும் அங்க இருக்குது. 2 தடவை இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ஷேர் ஆயிருக்கு. இது வீக் 3. HTML வெப் அப்ளிகேஷன் இருக்கா? ஒவ்வொன்றும் இங்க தனித்தனியா ஒவ்வொன்றா ஆட் ஆயிட்டே வரும் இந்த மாதிரி. அட்ரிபியூட்டோ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. வெப்ஸ். ஓகேவா? ஸோ வீக் 1 இதுதான் வந்துட்டு ஓரியன்டேஷன் செஷன். அதுக்கப்புறமேட்டு வீக் 2ஓடதும் இங்க இருக்குது. ஆக்சுவலா 2 விதமான ரெக்கார்டிங்ஸ் இங்க இருக்குது. வீக் 3யும் இங்க இருக்குது. இந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோடதுல போன அப்படின்னா என்னோட இதுல வந்துட்டு காமிச்சிருப்பேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கறத. ரெஜிஸ்ட்ரேஷன் தா இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது. அதுக்கும் மட்டும் கிடைக்காம அமுத்தின அடுத்த நிமிஷமே இங்க வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோட மாறிடும். சர்டிபிகேஷன் எப்படி பண்ணணும்னு இருக்கா? ஸோ இது மாதிரி செஷன் ரெக்கார்டிங்ஸ் அங்க இருக்கு. போய் பார்த்த அப்படின்னா நீ எல்லாத்தையுமே அங்க வந்துட்டு மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுச்சு இல்ல வேற ஏதாவது மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா வீக் 1 வா. HTML கிளாஸஸ் ஏதாவது மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா வீக் 2 வீக் 3 ரெக்கார்டிங்ஸ் இங்க இருக்கு. இப்போ எல்லாருக்கும் எல்லா டவுட்டும் கிளியரா?
எல்லாருக்குமே கிளியரா? எல்லாருக்குமே கிளியர்னா எனக்கு டக்குன்னு ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே. சூப்பர். இன்னொன்னோடது வீக் 3 வரல அப்படின்னா வந்துட்டு வெயிட் பண்ணுடா. இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் எதுக்கோ செக் பண்ணி பாரு ஒரு 7 o'clock அப்புறம். ஓகே. அண்ட் அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் இங்கே தனித்தனியாக ஓப்பன் ஆகணும் இல்லை, இங்கே கீழே பாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 டேப் இருக்கும். சரியா? அதில் உள்ள இது பண்ணி கூட போய் பார்க்கலாம். ஓகே. அப்படியே இல்லை அப்படின்னா உன்னோடது இந்த இது யூடியூப்ல வந்துட்டு கிளிக் பண்ண அப்படின்னா React is a free and open source. எடினேட்டோட டேஷ்போர்டுக்குள்ளாரையும் கூட வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்குள்ளாரையும் கூட நீ போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ there are multiple ways for that. ஓகே. ஸோ மறுபடியும் நீ எதுக்கோ செக் பண்ணி பாரு. ஓகே. ஃபைன். நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளார போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு செலக்டர்ஸ், சாரி, சீமேட்டிக் டேக்ஸோடது நம்ம பார்த்துட்டோம். இமேஜும் ஃபார்ம்ஸும் மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? அதுலேயும் ஃபார்ம்ஸில் நம்ம சில இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மேபி ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் எஸ், பார்த்துக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. அதையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து சிஎஸ்எஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் அதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ப்ராக்டிஸ் அப்படின்னு. அதில் ஒரு ஃபைல் index.html, அப்புறம் index.css. டேய், கை தூக்க வேண்டாம்டா. என்னோட ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரா கை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. கை ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன். சரியா? எதுனாலும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை சாட் பாக்ஸில் கேட்டால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ லைவ் சர்வர் இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். நம்ம ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்ஸில் இன்புட் டேக் எல்லாம் நீங்கள் பார்த்தாச்சா? இமெயில், பாஸ்வேர்டு, நம்பர், இதெல்லாம். இந்த செலக்ட் டேக். சரி, ஓகே. ஐ டூ ஒன் திங். நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறேன் மொத்தமாக ஃபார்ம்ஸ். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா?
டோட்டலாக ஃபார்ம்ஸ் இவ்வளோதான். இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு இதையும் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாம். சரியா? ஓகே. யா, வி வில் ரிவைஸ். ஷியோர். டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் டேக்கை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் டேக் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ரெடியா இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இண்டிபெண்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு. இந்த இண்டிபெண்ட் டேக்ல வந்துட்டு லிங்க், இன்புட், இமேஜ், பிரேக் டேக், பிஆர், ஹெச்ஆர், ஹரிசாண்டல் லைனுக்கு வந்துட்டு ஹெச்ஆர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஆர் கால்ட் அஸ் இண்டிபெண்ட் டேக்ஸ். ஓகேவா? ஏன்னா இதுக்கு க்ளோசிங் டேக்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு நாம தான் வந்துட்டு உள்ளார இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே வந்துட்டு வெப் ப்ரௌசர்ல பாஸ் ஆன் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. கரெக்டா? ஸோ இந்த இண்டிபெண்ட் டேக்ல தான் வந்துட்டு இமேஜ் டேகும் வந்துட்டு ஒரு இது. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் டேக்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இமேஜ் டேக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த லிங்க் டேகுக்கு வந்துட்டு ஹெச் ரெஃப் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறாங்க. கரெக்டா? இந்த ஹெச் ரெஃப் அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்குள்ள ஒரு ஃபைல்னு ஒன்று ஆட் பண்ணும்போது தான் அதுக்கான மெயினான சோர்ஸே வருது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிங்க் டேக்ல அந்த ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ஹெச் ரெஃப் அப்படிங்கிற இதுல அந்த ஃபைல் நேம் சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் கொடுக்கும்போது தான் அதனால அந்த ஃபைலை லோட் பண்ணி கொண்டு வந்து காமிக்க முடியுது. கரெக்டா? அட் த சேம் டைம் நான் ஃபர்ஸ்ட் இது ஒரு நிமிஷம் கோ லைவ்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் இங்க பாருங்க, இந்த லிங்க் டேக்ல ஹெச் ரெஃப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல நான் இந்த ஃபைலை கொடுக்கும்போது தான் இந்த ஃபைலும் இந்த ஹெச்டிஎம்எலும் மொத்தமா இணைஞ்சு நிக்குது. கரெக்டா? அதே மாதிரி இப்போ இந்த ஹெச்ரெஃப் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஹெச் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுளோட அட்ரஸ் இங்க நடுவில் காப்பி பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? இப்போ எனக்கு இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள் அப்படிங்கிற இந்த நேம் இருக்காங்க. ஆ, இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது? அதுல அந்த கூகுள் அப்படிங்கிற அந்த அட்ரஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது உள்ளுக்குள்ளார. கரெக்டா? ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கான ஒரு அட்ரஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அதை கொண்டு போய் நமக்கு ரீச் பண்ணுது. சரியா? அதே மாதிரி தான் இந்த ஹைப்பர் ரெஃபரன்ஸும். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வரேன் சொல்றேன். இப்போ இமேஜ் டேக். ஓகே, ஸோ இமேஜ் டேக்கும் வந்துட்டு இண்டிபெண்ட் டேக்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு எந்த விதமான க்ளோசிங்கோ ஓப்பனிங்கோ கிடையாது. ஐ மீன் ஓப்பனிங் க்ளோசிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு டேக், அவ்வளோதான். ஐஎம்ஜி, இதுதான் இமேஜ் டேக் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே தெரியுது பார்த்தியா? இமேஜஸ். அதுக்கான டேக் தான் அது. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் டேக்ல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்ம ஒரு போட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு மெமரி ஸ்பேஸ்ல இருக்கும். கரெக்டா? அந்த மெமரி ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு வந்து வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணாதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் திங்ஸ் ஹேஸ் டு பி ரெப்ரசன்டட்.
கரெக்டா ஒரு போட்டோன்னு அப்படின்னு எடுத்தா அந்த எடுத்த போட்டோ நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் போட்டோ நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சோர்ஸ் ஃபைலை வந்துட்டு ரீட் பண்ணி தான் ரன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இமேஜ் டேக்னு யூஸ் பண்ணா அதுக்காக அதுவா ஒரு இமேஜ் கொண்டு வந்து கொடுக்குன்னு கிடையாது. அந்த இமேஜ் எந்த இமேஜ் உனக்கு வேணும் அப்படிங்கிறத நீ அதோட அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். சரியா? அந்த ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் எஸ்ஆர்சி அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிற அட்ரிபியூட்டை கொடுக்கும்போது தான் உன்னால வந்துட்டு அந்த அட்ரிபியூட்டுக்குள்ளார கரெக்டான அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் இது இந்த இமேஜை கொண்டு வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணி வைக்கும். ஓகேவா? பட் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அட்ரஸை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற போது அதுக்குன்னு வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்ல வந்து நான் பெரிய சைஸ்ல காமிக்கிறேன். இதுதான் அந்த இமேஜ். ஓகேவா? அதாவது இங்க நான் இமேஜ் டேக்னு மட்டும் ஓபன் பண்ணியிருக்கேன் இல்லையா? மொத்தம் இங்க 4 இமேஜ் டேக் இருக்கு. 1 2 3 4. சரியா? ஸோ இந்த 4 இமேஜஸ்க்குமே வந்துட்டு எனக்கு 1 2 3 4. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இமேஜுக்கு நான் இமேஜ் கொடுக்கல. ஆனா அப்படி ஒரு டேகை நான் ரெப்ரசன்ட் பண்ணதுனால அந்த ஸ்பேஸ் மட்டும் எனக்கு கரெக்டா ஆக்கிபை ஆயிருக்குது. ஓகேவா? நான் இப்போ கரெக்டான இமேஜ் அங்க கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க ரெண்டர் ஆயிரும். சரியா? இதுல அந்த இமேஜை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல நான் போயிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்ல அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆஃப்லைன் மெத்தட்ல இருக்கு, லைவ் சர்வராகவும் போகலாம். லைவ் சர்வர்ல முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ நான் நேரா இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். ப்ராஜெக்ட் 2 இதுல அந்த index.html ஃபைலை ஓபன் பண்றேன். சரியா? ஓபன் பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு ஒன் செகண்ட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளோட லைவா சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்குது. இது வந்துட்டு ஆஃப்லைன் நம்மளோட சிஸ்டம்ல ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே. இப்போ இந்த கீழே வர அப்படின்னா இமேஜ் 1 2 3 4 ஒண்ணுமே இங்க இமேஜே காணோம். ஆனா இங்க இமேஜ் காமிக்குது. ஏன்? தெரியும்னா தெரியும் சொல்லலாம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லலாம். ஆஃப்லைன்ல இமேஜ் தெரியுது. ஆனா ஆன்லைன்ல சாரி ஆஃப்லைன்ல இமேஜ் தெரியல. பட் ஆன்லைன்ல லைவா சர்வர்ல இது பண்ணும்போது இமேஜ் நமக்கு தெரியுது. ஹவ்? எப்படி? நெட்வொர்க்கா? அப்புறம் இன்னொரு சினாரியும் சொல்லிடுறேன். இந்த இமேஜ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல இருந்து வரல. என்னோட என்னோட சிஸ்டம்லேயே தான் இருக்குது. இங்க பாரு, இமேஜஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்கா? இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் இந்த இமேஜ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இந்த எல்லா இமேஜும் வந்துட்டு என் சிஸ்டம்ல தான் இருக்குது. ஆனா சிஸ்டம்ல இருக்கிற இமேஜ் வந்துட்டு ஆஃப்லைன்ல வந்துட்டு ரன் பண்ணும்போது இங்க அவுட்புட் காமிக்கல. இதுதான் ஆஃப்லைன் பக்கத்துல இருக்கிற டேப். ஓகேவா? சோ இந்த டேப்ல காமிக்கல. ஆனா அதே வந்துட்டு லைவா சர்வர்ல ரன் பண்ணும்போது காமிக்குது. ஓகேவா? சோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த எஸ்ஆர்சியில் வந்துட்டு நான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அட்ரஸ். நான் இந்த அட்ரஸை வந்துட்டு வெப்சைட்லேருந்து டைரெக்டாக நான் இது பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் F1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆன்லைன் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கீங்க.
சிஸ்டம் அட்ரஸ் கொடுக்கல. ஓகே, ஐ கெஸ் நீங்க சொல்ல வர ஆன்சர் கரெக்ட்னு நான் நம்புறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுதான் நீங்க சொல்ல வந்தீங்களான்னு சொல்லிடுங்க. பாத் சரியா கொடுக்கல. கரெக்டா? சிஸ்டமுக்கு வேற பாத்து, ஆன்லைன்ல சர்வர்னா வேற பாத். அதான் நீங்க சொல்ல வரீங்களா? ஓகே, ஃபைனலி தேர் இஸ் அன் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து கூட டைரக்டா உன்னால ஒரு இமேஜை வந்துட்டு எடுத்துக்க முடியும். எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா அந்த இமேஜ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் லிங்க்னு இருக்கும். அதாவது அந்த போட்டோவுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? அந்த லிங்கை நீ இது பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிறதுக்குள்ளார பேஸ்ட் பண்ண அப்படின்னா வந்துருச்சா உன்னோட சர்வர்ல? சரி, இப்போ ஆஃப்லைன்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமா? அந்த ஒரு இமேஜ் மட்டும் வருது, மற்ற இமேஜஸ் எல்லாம் வரவே இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ஃபைல் சிஸ்டம் தான். ஓகேவா? ஃபைல் சிஸ்டம் இந்த சென்ஸ் இங்க நம்ம கொடுக்குற இந்த பாத்து தான் வந்துட்டு மெயினான இதுவே. இது சர்வருக்கு ஒரு மாதிரி கொடுப்போம், சிஸ்டம்க்கு ஒரு மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி சார் எனக்கு சர்வர்ல மட்டும் ஒர்க் ஆகக்கூடாது, ஒரு சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகணும், சர்வர்லயும் ஒர்க் ஆகணும், அப்ப மல்டி பர்பஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தனி விதமான அட்ரஸ் பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்ப்ளோரர்ல போற இந்த இமேஜ் இமேஜ் ஒன்னு இருக்கா? இந்த இமேஜ் ஒன் அப்படின்னு நான் வைக்கும் போதே வந்துட்டு எனக்கு இங்க அட்ரஸ் தெரியுதா? சி ஸ்லாஷ் யூசர்ஸ் ஸ்லாஷ் ராதா ஸ்லாஷ் அப்படின்னு வந்துட்டு அந்த பார்த்து தெரியுதா எனக்கு? ஆனா இந்த ஸ்லாஷுக்கும் இங்க இருக்கிற ஸ்லாஷுக்கும் வித்தியாசம் இருக்கா? நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத்துன்னு கொடுத்துட்டு இங்க நான் மறுபடியும் பேஸ்ட் பண்றேன். சரியா? இப்ப பார்த்த அப்படின்னா ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகுது, வந்துருச்சா? பட் ஆனா லைவா சர்வர்ல ரன் பண்ணும்போது அந்த இமேஜ் வரல. கரெக்டா? இதுக்கு காரணம் இந்த பார்த்து பார்த்தோன்னா ஸ்லாஷ் இப்படி இருக்கும். ஓகேவா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடா டாப், ரைட் ஹேண்ட் சைடா பாட்டமா இருக்கும். இதே வந்து இந்த ஸ்லாஷ் பார்த்தோன்னா இது ஒரு டிவிஷன் சிம்பிள். ஸ்லாஷ் இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீ சர்வரை ஓப்பன் பண்ணி பாரு. இப்போ நான் இந்த இதில் வந்துட்டு இது பண்ணும்போது எனக்கு எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு பார்த்து. நான் google.com அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடாக தான் இருக்கும். வெப்சைட்ல இருக்கிற எல்லா அட்ரஸுமே வந்துட்டு உனக்கு டிவிஷன் சிம்பிளாக தான் இது பண்ணுவாங்க, பார்த்த வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் சிஸ்டம்ல வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு. நம்மளோட இங்க ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஸ்லாஷா இருக்கும். இது மெஷின், இது சர்வர். இது மெஷின், அதாவது நம்மளோட சிஸ்டம் கம்ப்யூட்டர், இது சர்வர். இது கம்ப்யூட்டர், இது சர்வர். புரிஞ்சுதா? சோ இந்த ஒரு அட்ரஸ் நீ கொடுக்கும்போது உன்னோட சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, உன்னோட கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனா சர்வருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஆகாதனால இப்படி ஒரு இமேஜ் சர்வர்ல வரவும் கிடையாது, அதை போய் தேடியும் எடுக்கவும் எடுக்காது. ஓகேவா? இது நம்பர் ஒன். சார் அப்போ இது சிஸ்டம் அட்ரஸ், இது சர்வர் அட்ரஸ், எனக்கு ரெண்டுலயுமே வேலை செய்யணும் அப்படின்னா எப்படி சொல்றேன். இப்போ இதே சேம் இமேஜ நான் எடுத்துறேன் நான். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ இந்த index.html அப்படிங்கிறது எனக்கு எங்க இருக்குது? ப்ராஜெக்ட் 2 அப்படிங்கிற இந்த இடத்துக்குள்ளார வந்தாதான் எனக்கு index.html ஃபைல் இருக்குது. ஆனா இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல தானே இந்த இமேஜஸ் அப்படிங்கறது இந்த ஃபோல்டரும் இருக்குது. எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்குது. கரெக்டா? ப்ராஜெக்ட் 2ங்கிற ஃபோல்டர்
ஃப்ரண்ட் எண்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்குது. இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து அடுத்த இடமா தான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இமேஜஸ் இது எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல கூடி இருக்குது. ரைட்டா? அப்போ ஒண்ணு இல்ல, சிம்பிள். டாட் ஸ்லாஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இதுல நான் டாட் ஸ்லாஷ்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன வருது? இமேஜஸ். கரெக்டா? இந்த இமேஜஸ் அப்படிங்கிற அதாவது அந்த இடத்துல எனக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது காமிக்குதா? இப்ப இங்க போய் பார்த்தா எனக்கு என்ன இருக்குது? இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல், HTML ஒரு ஃபைல், ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டாட் ஸ்லாஷ்னு கொடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு காமிக்குதா? இமேஜ்ங்கிற ஒரு ஃபோல்டர், அதனால அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷையும் காமிக்குது. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்எஸ், இதே HTML ஃபைலு, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே எனக்கு காமிக்குது. ஓகே. இப்போ நான் இமேஜ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளார என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு காமிக்குது. மொத்தம் 4 ஃபோட்டோ இங்க இருக்கா? 1 2 3 4. இங்கேயும் எனக்கு அந்த 1 2 3 4 காமிக்குதா? இப்போ நான் இமேஜ் 1 அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. தா லைவாகவும் ஓடுது. இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணாலும் இங்கேயும் வரும். ஸோ இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா டாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது தான். உன்னோட பாத் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து எழுதுற அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீ சப்போஸ் பின்னாடி போகணும் அப்படின்னா டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்த அப்படின்னா இங்க பாத்தியா இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளார வந்துருச்சா? அதாவது டாட் ஸ்லாஷ்னா இதுல இருந்து நீ முன்னாடி போகலாம். டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னா இதுல இருந்து நீ பின்னாடி போய் திருப்பி ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து வரும் ஆரம்பிப்ப. புரிஞ்சுதா? இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த ரேஸ்ல நிக்கும் போது ஒரு டிரைவர் முன்னாடி ஒரு டிரைவர் பின்னாடி அப்படின்னு உட்காருவாங்களா? ஆனா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் முன்னாடி வந்து வந்துடலாம். கரெக்டா? ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கேப்பும் டிஸ்டன்ஸ் இது பண்ற முடியாது. அதை எப்படி இண்டிகேட் சிஸ்டம்ல எப்படி இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது. இப்ப நான் டாட் டாட் ஸ்லாஷ்னு சொல்லும்போது எனக்கு என்ன இங்க வருது? இண்டெக்ஸ் டாட் HTML, ப்ராக்டிஸ், ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, 3, 4, 5. இது அப்படியே எனக்கு வந்துருச்சா? நான் மறுபடியும் டாட் டாட் ஸ்லாஷ்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பின்னாடி போகும். எங்க வந்திருக்குது? டெஸ்க்டாப்புக்கே வந்துருச்சு. டெஸ்க்டாப் அப்படிங்கிறது என்னது? இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் எங்க இருக்குது? இது எல்லாம் எனக்கு இப்ப இந்த டெஸ்க்டாப்புக்குள்ள தான் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள தான் இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபோல்டருங்களுக்குள்ள தான் இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்படிதான் ஒன்னொன்னா முன்னாடி போகுது. அதை நான் வந்து பின்னாடியே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ டாட் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு நான் இது பண்ணிட்டு ப்ராஜெக்ட் 2 மறுபடியும் இமேஜ் 1. இது நான் இமேஜ்ல இருந்தே ஆரம்பிச்சு கொண்டு போகலாம். நான் எதுக்கும் சும்மா பின்னாடி இருந்து கொண்டு வரேன் அப்படின்னா இப்படி. அப்பவும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதே சேம் வந்துட்டு நான் இப்ப இங்கேயும் அதே மாதிரி டாட் டாட் அப்படின்னு கொடுக்கும்போது அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா இது சிஸ்டமுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், சர்வருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல இப்ப நான் எல்லாத்துலயுமே இந்த 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 டாட் டாட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ஆஃப் சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்க லைவ் பேஜ் ரன் ஆகுது. ஆஃப்லைன்லயும் வந்து பார்த்தா வந்துருச்சா? புரிஞ்சுச்சா? ஸோ உங்களோட பாத்தை நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். ஸோ இதனால தான் வந்துட்டு லைவா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டை அதையும் சேர்த்து டெவலப் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஆஃப்லைன்ல மட்டும் பண்ணா வேண்டாம். அப்பப்போ வந்துட்டு லைவா லான்ச் பண்ணி பண்ணா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் விட்டு போகுது.
லைவா ரன் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருது, அப்ப யூசருக்கு இது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்துட்டு யூ வில் கெட் டு நோ. ஓகே. சரியா? ஓகே. ஸோ இமேஜ் டேக்ல ரெண்டே ரெண்டு அட்ரிபியூட் தான். ஒன்று எஸ்ஆர்சி, இன்னொன்று வந்துட்டு ஏஎல்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஆல்டர்னேட் அப்படிங்கிறது தான் ஏஎல்டி. சாரிப்பா. ஏஎல்டி அப்படின்னா ஆல்டர்னேட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஆல்டர்னேட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதை வந்துட்டு நான் கொடுக்கல, கரெக்டாக கொடுக்கலன்னு வை. இப்போ நான் பார்த்து இங்கே சரியா கொடுக்கல, இல்லை என்ன சொல்றது, நான் இந்த மாதிரி தப்பா ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ராங்கா இருக்கு அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு ஆஃப்லைன்லயும் வரல, இங்கேயும் வரல. சரியா? ரெண்டு இடத்துலையுமே எனக்கு வரவே இல்லை. ஓகே, நான் சென்டர்ல இருக்கிற இமேஜை காமிச்சிடுறேன். இது வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் டேக் வந்துட்டு நான் கரெக்டாக அதோட அட்ரஸ் நான் கொடுக்கல. ஓகேவா? அவுட்புட் செக் பண்ணி பார்த்துலாமா? இப்போ செகண்ட் டேக் இதுதான். ஓகேவா? இந்த செகண்ட் இமேஜ் டேக்குக்கு எந்த விதமான இமேஜும் நான் கொடுக்கல, பிகாஸ் அட்ரஸ் நான் தப்பா கொடுத்ததுனால இங்க காமிக்கல. ஓகேவா? ஆஃப்லைன்லயும் சரி, லைவா சர்வர்லயும் சரி, ரெண்டுலயுமே இந்த மிட் இமேஜ் மட்டும் காணும். ஓகே. ஆனா இந்த இடத்துல வரக்கூடியது ஒரு இமேஜ் தான். அது என்ன இமேஜ் அப்படின்னு வந்துட்டு ஒரு யூசருக்கு ஒரு சின்ன டீட்டெயில் ஆட் பண்றது தான் இந்த ஆல்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜ் கேலரி 2 அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? இது ஒரு கேலரி. அந்த கேலரியில சில போட்டோஸை நான் ரெப்ரசன்ட் பண்றேன். அது ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ஒரு பேர் கொடுக்குறேன். இமேஜ் கேலரி 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இந்த சேம் இதை இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த ஆல்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் இங்க இருக்குது, இமேஜை காணும். சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு வெப்சைட்டுக்குள்ள போயிருப்பீங்க, ஆனா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்துட்டு சரியா எடுக்கவே எடுக்காது. வெப்சைட் சரியா எடுக்காது இந்த சென்ஸ், உள்ள எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே ஓப்பன் இருக்காது, போட்டோ தெரியாது. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? நெட் ஸ்லோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பீங்களா? அதுக்கு காரணம், அதனால லோட் பண்ற அளவுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு கிடையாது, இன்டர்நெட் ஸ்பீடு கிடையாது அப்படிங்கிறது தான். இல்ல ஏதாவது சம் சர்வர் இஷ்யூஸா இருக்கலாம், நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும். இமேஜ் தெரியாது, பட் ஆனா ஒரு பேர் மட்டும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆன மாதிரி ஒரு லோகோ மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டு ஆட் அ டீடைல். என்ன இமேஜ் அப்படின்னு இமேஜ் வரலனாலும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அதை காமிக்கிறதுக்காக தான் யூசருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இமேஜ் டேக் இஸ் ஆல் அபவுட். எனி டவுட் இன் திஸ்?
எல்லாருக்கும். எல்லாரும். செஷன்ல யாரும் இல்லையா? ஓகே, சூப்பர். பிகாஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் கேட்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மட்டும் வந்துட்டு எஸ்ன்னாலும் கூட வர மாட்டேங்குது. அதனால. ஓகே, டன். இதுல வேற யாராவதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாரோ ஒன்று ரெண்டு பேர் டவுட் மட்டும் கேட்டீங்க. அது என்ன டவுட்? பார்த்து எப்படி கொடுக்கணும்னா? ஆன்லைன்ல ஏதாவது இமேஜ் அட்ரஸ் இது பண்றது, காப்பி பண்றதுக்கா? இல்ல டவுட். இமேஜ் டிஸ்ப்ளே ஆகணும்னா பேக் ஸ்லாஷ் தான் போடணுமா சார்? எஸ். சர்வர் அண்ட் ஆஃப்லைன் போத். ஸ்டார்டிங்ல கேலரி இமேஜ்னு போட்டிங்களா? அந்த எங்க காப்பி பண்ணு? எஸ், அஃப்கோர்ஸ். ஆன்லைன்லேருந்து நீ காப்பி பண்ணி போட்டாலும் அது ஆஃப்லைனில் டிஸ்ப்ளே ஆகும். எஸ், அஃப்கோர்ஸ் ஆகும். ஆஃப்லைனில் தான் நீ ரன் பண்ணுற. ஆனால் அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு அதனால் இன்டர்நெட் இருக்கு இல்லையா, கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபெச் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ அப்போ தாராளமாக வந்துட்டு இது பண்ண முடியும். அந்த இமேஜை சப்போஸ் உங்களால் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவும் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் இமேஜுக்கு நான் போகிறேன். ஓகேவா? இதுதான் அந்த இமேஜ். நீ இமேஜ் அந்த ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த இமேஜை நீ சேவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே உன்னோட சிஸ்டம்ல நீ எங்க வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எனக்கு டெஸ்க்டாப்ல தான் வேணும் அப்படின்னா சேவ்னு கொடுத்தாச்சு அப்படின்னா இதே போட்டோ அங்க சேவா இருக்கும். இதா. அப்ப நீ இதோட அட்ரஸ் மட்டும் அங்க கொடுத்தா போதும். இல்ல எனக்கு சிஸ்டம்ல எல்லாம் வேண்டாம், வேணுங்கிறது போ அது இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வரட்டும், சர்வர்ல எல்லாமே இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க்னு கொடுக்கணும். வெப்சைட்டுக்குன்னு தனி லிங்க், காப்பி லிங்க்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துறாதீங்க. ஒண்ணுமே வராது. காப்பி இமேஜ் லிங்க்னு இருக்கும். அப்பதான் போட்டோ அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. சரியா? அதுக்குன்னு தனியா ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸை இங்க இது பண்ணி நீ பேஸ்ட் பண்ணும்போது உன்னோட எஸ்ஆர்சில இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா ஆஃப்லைன்லயும் வரும், ஆன்லைன்லயும் வந்திருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் த இன்டர்நெட். அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது, இது ஒரு இன்டர்நெட் அட்ரஸ் அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு தெரியும். ஏன்? ஆரம்பிக்கும் போது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெக்வஸ்ட்ல இருக்கிற இந்த அட்ரஸ்ல இருக்கிற இமேஜை எடுத்துட்டு வா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த HTML டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட் இருந்தா இந்த அட்ரஸுக்கு போய் அதோட இமேஜ் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு வந்துடும்.
ஓகேவா? ஓகே, சூப்பர். கண்ணா, லிங்க் லிங்க்னு எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க, என்ன லிங்க்? ஒரு சில பேர் இன்னுமே அந்த லிங்க்ல இருக்கீங்க. நான் முதலன் லிங்கா? கண்ணா, நான் முதலன் லிங்க் எல்லாம் தேவையே இல்லப்பா. அதுக்கு தான் கூகுள்ல போய் டைரக்டா நான் முதலன் அடிச்சா வந்துரும்னு சொல்லிட்டேன். நீங்க டைரக்டா போய் நான் முதலன் டைப் பண்ணாலே கூகுள்ல வந்துரும். சரியா? லிங்க் நான் சாட் பாக்ஸ்ல போட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டை நான் என் பண்ணிடுறேன். என் பண்ணிட்டு லெட் மீ க்ளோஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்ம்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்த மாதிரி தான் இது இருக்கு. பட் ஸ்டில் வி வில் ரிவைஸ் தட். ஓகேவா? இப்போ நான் திருப்பி புதுசாக எதுவும் டைப் பண்ணவெல்லாம் போகிறது கிடையாது. பட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி ரீகால் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார்ம் அப்படின்னாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற மெயினான டேக்ஸ் எல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்ம் டேக் தான் நான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபார்ம் டேக்குக்கு உள்ளதான் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு எழுதணும். ஓகே. எல்லாமே வந்துட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட டேக்ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அட்ரிபியூட்ஸோ எல்லாமே வந்துட்டு பேசிக்கா ஃபார்ம் டேக்குக்கு உள்ளதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? எப்படி பாடிக்குள்ளதான் நீ மற்ற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றியோ அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் உன்னோட ஃபார்ம் டேக்ல தான் அரேஞ்சா இருக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் நம்பர் ஒன். அண்ட் நம்மளோட எல்லாமே வந்துட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கிற மொத்த இதுவுமே டோட்டலா வந்துட்டு ஒரே ஒரு டேக் தான் காரணம். அதுக்கு இது வந்துட்டு இன்புட் டேக் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஜென்ரலா நான் வந்துட்டு இங்க இன்புட் அப்படின்னு நான் எழுதுனேன் அப்படின்னா இங்க பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் சிம்பிளா இன்புட் அப்படின்னு கொடுத்தாலே எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் இதாயிரும். ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்ல தான் வந்துட்டு ஆஸ் அ யூசர் நீங்க என்ன வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன்ல. சரியா? ஸோ அதே மாதிரி இது ஒரு ஜென்ரலா வந்துட்டு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு இன்புட் பாக்ஸ். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டா வந்துட்டு நிறைய இன்புட் பாக்ஸஸ் இருக்குது இதுல. அப்போ அந்த டைப் அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட்டை உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஒன்று பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட், டேட் அண்ட் டைம் லோக்கல். ஓகேவா? இமெயில், ஃபைல், ஹிடன், இமேஜ், மந்த், நம்பர், பாஸ்வேர்ட், ரேடியோ, ரேஞ்ச், ரீசெட், சர்ச், சப்மிட், டெல், டெக்ஸ்ட், டைம், யூஆர்எல், வீக். இந்த மாதிரி டிஃபரண்ட் அவுட்கம்ஸை வந்துட்டு அதை காமிக்கும் ஒரு யூசருக்கு. டைரக்டா HTML இருந்து இது. ஸோ நீ ஒவ்வொரு தடவையும் நீ கோட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே இங்கேயே வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டைப் இஸ். ஸோ நீ இப்போ இந்த ஜென்ரலாக வர டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீ மாற்றிக்கலாம். சப்போஸ் பட்டன் அப்படின்னா வந்துட்டு
ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு பட்டன் வந்துட்டு இங்க ஓப்பன் ஆகும். வந்திருக்கா? அதே வந்துட்டு நீ சப்மிட் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா அதுக்கு பேரு வந்துட்டு சப்மிட்னு வந்துட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காவே. நீ ஒரு ஃபார்ம் நீ ஃபில் பண்ணனா சப்மிட் பண்ண அப்படின்னா நேரா அடுத்தது என்ன பண்ணும்? சப்மிட்னு ஒண்ணு நடந்தாதானே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு எழுத முடியும். ஒருவேளை உன்னை அடுத்த பேஜுக்கு கூட்டிட்டு போகணுமா, இல்ல இதோடது உன்னோட வெப்சைட் எது முடிஞ்சிருச்சா, என்ன ஏது எல்லாமே வரும் இல்லையா? அதேதான் இந்த சப்மிட் பட்டனோட வேல்யூ. நான் இங்க சப்மிட்னு நான் கிளிக் பண்ணும்போது என் பேஜ் வந்துட்டு இங்க ரீஃப்ரெஷ் ஆகும். பாக்குறியா? தா நான் கிளிக் பண்ணும்போதுல ரீஃப்ரெஷ் ஆகுது. நான் இங்க என்டர் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்துட்டு அது ரீஃப்ரெஷ் ஆகும். ஆகுதா? அந்த டேட்டா மறுபடியும் போயிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபார்ம் வந்துட்டு புதுசா வந்துட்டு அடுத்த யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் பேக் எண்ட்லயோ இந்த மாதிரி கொடுக்குது. இப்போ நம்ம அதுக்கான லாஜிக் எழுதல. ஓகேவா? அப்போ ஒண்ணுமே பண்ணாது. சும்மா ஜஸ்ட் பேஜை மட்டும்தான் ரீஃப்ரெஷ் பண்ணும். ஓகே. ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எழுதும் போது தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இது சேம் இது வந்துட்டு எனக்கு இதை கொண்டு போய் இந்த டேட்டா கொண்டு போய் சர்வர்ல கொடுக்கும். சர்வர்ல கொடுக்கறது மட்டும் இல்லாம இதை என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் வந்துட்டு அங்க லாஜிக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாஜிக்கும் அங்க ஒர்க் ஆகும். இதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணுமா, இதை ப்ராசஸ் பண்ணணுமா, ஏது அப்படிங்கறத வந்துட்டு டீட்டெயிலா வந்துட்டு பேக் எண்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த சப்மிட் பட்டன் அப்படிங்கிறது. அதே மாதிரி எனக்கு சப்மிட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஆனா நான் எல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பா எழுதிட்டேன் நான் அப்படிங்கிற பட்சத்துல ரீசெட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஒட்டுமொத்த ஃபார்முமே வந்துட்டு உனக்கு ரீசெட் ஆயிரும். ஆனா மறுபடியும் இந்த பேஜ் புதுசா வராது. இந்த பேஜ்ல இருந்து நீ நீங்க மாட்ட. ரீஃப்ரெஷ் ஆகாது. ரீசெட் மட்டும்தான் ஆகும். சப்மிட் அமுத்தும் போது தான் வந்துட்டு பேஜ் வந்துட்டு ரீசெட்டே ஆகும் டோட்டலா. இதுல வந்து பேஜுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் மட்டும் ரீசெட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் பட்டன்ஸ் வந்துட்டு வரும். அதுக்கு வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே இருக்கும். சப்மிட்டுங்கிற பேர் இருக்கும், ரீசெட்டுங்கிற பேர் அங்கேயே இருக்கும். நீ எதுவும் பேர் வந்துட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? அப்புறம் சார் எனக்கு இந்த சப்மிட் பட்டன் ரீசெட் பட்டன் எல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒரு ஜென்ரலா என்ன எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பட்டன்ஸ் இருக்குது வெப்சைட்ல. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் பட்டன்னு கொடுத்துரு. எனக்கு தேவை ஒரு நார்மல் பட்டன். அவ்வளவுதான். அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நான் ஓனா லாஜிக் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பட்டன் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பட்டன் அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஐ மீன் பட்டன் வந்துருச்சு. ஆனா இந்த பட்டன் என்ன ஏது அப்படிங்கறது நான் கொடுக்கல. அப்ப அதுக்கு தான் வேல்யூ அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. சரியா? இந்த வேல்யூ அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீ ஒரு வேல்யூ இங்க உள்ள கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் அப்படின்னு நீ கொடுக்குற. இங்க வேல்யூ கொடுத்தா அங்க பட்டன்ல காமிக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். ஓகே. ஸோ டெக்ஸ்டா இருந்தா வெறும் நார்மலா டெக்ஸ்ட் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ இமெயில் அப்படின்னு இருந்தா உன்னால கரெக்டான இமெயில் ஐடி எங்க வாங்க முடியும். ஏன் அப்படின்னா நான் இங்க கியூன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா அட்டுன்னு நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமேட்டு அட்டுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த வார்த்தையும் நீ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? பிகாஸ் ஜென்ரலாவே வந்துட்டு @gmail.com @yahoo.com அப்படின்னு தான் வந்துட்டு எல்லா மெயில் ஐடி இமெயில் அட்ரஸோட அதுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட். அது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபார்மேட். கரெக்டா? ஸோ அப்போ அந்த டிஃபால்ட்டா இருக்கிற ஃபார்மேட்ல தான் வந்துட்டு உங்களோட வெப்சைட் அட்ரஸை வந்துட்டு இமெயில் அட்ரஸை வாங்கும். நீ அதுக்கு தனியா ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இங்க டைப்ல இமெயில்னு கொடுத்தா போதும். அதே மாதிரி டைப் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு எல்லாமே பார்க்கிறதுக்கு என்கிரிப்டடா இருக்கும். வேணா
வேணா பார்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியே காமிச்சிடும். அதுக்கு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த இது. அதே மாதிரி உனக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும், நான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணல, நான் நம்பர்ஸ் மட்டும்தான் யூசர்ட்ட இருந்து வாங்க போறேன் அப்படின்னா, நம்பர் டேட்டா டைப். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த் இயர் எல்லாமே இந்த கேலண்டர் முதற்கொண்டு வந்துடும் பை டிஃபால்ட்டா. நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேணா நீ முன்னாடி போய்க்கோ, 2100 கூட போ. இல்லை, நான் 100 200 நான் போகல 2000, நான் பின்னாடி போகிறேன், 1990 80 சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி எப்போ வேணாலும் போப்பா. ஸோ ஃபுல்லாக கேலண்டர்ஸ் இங்கே இருக்குது, அதுக்கான மந்த்து டேட்டு எல்லாமே. ஓகேவா? அதே டேட்டுன்னு கொடுக்காம நான் இப்போ டேட்டு டைமு லோக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அதே இது டேட்டும் டைமும் எல்லாம் வந்துடும் லோக்கல் டைமோட. மணி இப்போ 11:15 வந்துருச்சா? தட்ஸ் ஆல். ஓகேவா? அதே மாதிரி ரேடியோ அப்படிங்கிற அந்த வேல்யூஸ், இந்த மாதிரி பட்டன்ஸும் உங்களுக்கு இதாகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரேடியோ பட்டனை இது பண்ண அப்படின்னா, ரேடியோ பட்டனுக்கு வேல்யூ அப்படிங்கிற அட்ரிபியூட் நீ கம்பல்சரியா கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரேடியோ பட்டன் இருக்குது, இந்த ரேடியோ பட்டனுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இது நம்ம தான் வந்துட்டு எழுதணும். நம்ம சொன்னாதான் சிஸ்டம்க்கு புரியும். இல்லை அப்படின்னா டெவலப் பண்ண நமக்கு தெரியும், இவங்க யாருக்கும் தெரியாது. சிம்பிளா சொல்ல போனா, எந்திரன் அந்த ரோபோ படத்துல வந்துட்டு ரஜினி சொல்லுவார் இல்லையா, சிட்டி டிவியை போடு அப்படின்னா அதை தூக்கி கீழே போட்டுரு. அது மாதிரி அவன்கிட்ட தெளிவா சொல்லுமா, டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு பண்ண தெரியும் அப்படின்னு. அது மாதிரிதான் மிஷின். ஓகே, நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ஆனா அதுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மிஷினுக்கு. ஸோ நம்ம வேல்யூ கரெக்டா மென்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீ ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணன்னு மட்டும்தான் தெரியும், எதுக்கு பண்ண, அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? இவருக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்பூன் ஃபீடிங் நாம தான் பண்ணோம். அந்த ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாதான் கரெக்டா வேலை செய்வார். இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ரேடியோ பட்டன்ஸ்க்கு இந்த மாதிரி வேல்யூ அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை கொடுக்கணும். ஓகேவா? அட்ரிபியூட் மெயினாக கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், கரெக்டான வேல்யூ. நெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது தான் இந்த டெல் மீ சம்திங் நீங்கள் ஒன்று இருக்கா. இதே சேம் உங்களோட எடுநெட்டோட டேஷ்போர்டில் வந்துட்டு இந்த queriesல பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல. கரெக்டா? ஸோ இது வந்துட்டு மல்டி லைனில் எழுதுறதுக்காக. ஓகேவா? அங்கே மேலே இருக்கிற அந்த இன்புட் வந்துட்டு சிங்கிள் லைனுக்காக. இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணா வந்துட்டு உன்னால மல்டி லைன் டெக்ஸ்ட்ஸ் எழுதிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செலக்ட். அதுதான் இந்த டிராப் டவுன் மெனு. செலக்ட் அப்படிங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணாதான் உனக்கு ஒரு டிராப் டவுன் மெனு கிடைக்கும். ஓகேவா? அந்த டிராப் டவுன் மெனுக்குள்ளார நீ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டேகை கொடுத்த அப்படின்னா தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளார கண்டென்ட் ஆட் பண்ணி உன்னால இங்க வந்துட்டு காமிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு செலக்ட் டேக் அண்ட் தென் ஆப்ஷன் டேக். ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் அப்படிங்கிற அந்த ஒரு டேக் மட்டும் கிடையாது, பட்டன் அப்படிங்கிற இன்னொரு இது இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஓப்பனிங்கும் இருக்கும் க்ளோசிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, தா வந்துருச்சா? இதுவும் இப்போ டம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த டைப் அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை
பட்டன்ஸ்க்காக பட்டன் டேக்குக்குள்ளார நீ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டே இடம் தான், ஒன்று இன்புட் டேகு, இன்னொன்று வந்துட்டு பட்டன் டேக். அதுவும் பட்டன் டேகுக்குள்ளார அந்த டைப் அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா உன்னோட இன்புட் இதுலயே வந்து டைப்ஸ்ல வந்துட்டு பட்டன்ஸ்க்கு ரிலேட்டடான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் பட்டன் தானே. அப்போ அந்த 4 ஆப்ஷன் மட்டும் உனக்கு இங்க ரெப்ரசென்ட் பண்ணும். ஒன்னு நார்மலா பட்டன், இன்னொன்னு மெனு, இன்னொன்னு ரீசெட், சப்மிட். ஓகேவா? இப்போ நான் இங்க சப்மிட் அப்படிங்கிற அந்த பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஓகே வாங்க. ஏன் அப்படின்னா தான். ஓகேவா? புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டா எஸ், பேக் எண்ட் வேணும். உனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணும். அது இல்லாம இது எதுவுமே கிடையாது. இவர் டம்மி. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? கம் ஆன் ஃபாஸ்ட், குவிக் 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 ஆன்சர். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? பட்டன், அதுவே பட்டன்ல டைப்ல கொடுத்தா தானே கிளிக் ஆப்ஷன் காட்டும். நோ, அதுதான் இன்னொரு இது இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பட்டன் அப்படிங்கிற இந்த இந்த டேக் நான் யூஸ் பண்ணி இந்த டைப் அப்படிங்கறத நான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நான் ஜஸ்ட் பட்டனுக்கான நேம் மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு பட்டன் வந்துடும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங் இருக்குது. இன்புட்டுக்கு அப்படி கிடையாது. அந்த அட்ரிபியூட்டை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பர்பஸ் அது காமிச்சிரும். இல்ல நான் வெறும் பட்டன் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பட்டனுக்கான வேல்யூ அங்க வந்துடும். பட் இந்த இடத்துல பட்டனுக்கான வேல்யூ எங்க கொடுப்பேன்னா ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங்க்கு நடுவுல. இதுக்கு மேல நீ அந்த பட்டன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீ தான் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். இதுதான் அந்த பட்டன், இதுதான் அது வேலையை செய்ய போகுது அப்படிங்கறத நீ தான் உட்காந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேவா?
சீக்கிரம். இப்போ உன்னோட கொஸ்டின் என்ன? பட்டனுக்குள்ளாரே நீங்க டைப் கொடுக்கணும் அப்படிங்கறதான உன்னோட கொஸ்டின்? கம்பல்சரியா? தென் கொஸ்டின் என்ன தெளிவா? ஐ டோன்ட் ஹாவ் அ சிஸ்டம் ஹவு டு யூஸ் இன் மொபைல். மொபைல் நீ தான் பார்த்து இது பண்ணிக்கணும். மொபைல்ல யூஸ் பண்ண முடியும். இன்புட் கொடுத்தா டைப் பண்ற மாதிரி தானே வரும். எஸ், ஆமா. ஆனா நான் இங்க கொடுத்துருக்கிறேன் இன்னொன்னு. இப்போ இதே சேம் ஃபார்ம் நான் ஆஃப்லைன்ல ஓபன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணு. பட்டன் ஆப்ஷன் கொடுத்தாதானே கிளிக் ஆப்ஷன் வரும். பட்டன் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இங்க வந்துட்டு நான் இன்புட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா டைப்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அந்த டைப்புங்கிற அந்த அட்ரிபியூட்டுக்குள்ளார எத்தனை வேல்யூஸ் இருக்குது? நான் வேல்யூவும் மாத்துறேன். தெரியுதா உனக்கு? இப்போ நான் அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னே உனக்கு என்ன வேணும், என்ன மாதிரி டைப் ஆஃப் இன்புட் வேணும் அப்படிங்கிறத கேட்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்புட் தான். இப்போ நான் இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறது இந்த டிராப் டவுன் மெனு, இந்த டெக்ஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸு, செக் பாக்ஸு, கஸ்டமர்ட்டு இருந்து வாங்குற டேட்டு, கேலண்டர், டைமு, நம்பர்ஸு, பாஸ்வேர்டு, இமெயில், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் தான். இந்த எல்லா டைப்பையும் வந்துட்டு சப்மிட் பண்ணணுமா ரீசெட் பண்ணணுமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு டைப் தான். அதனால தான் வந்துட்டு இந்த டைப்ல நான் சப்மிட் அப்படின்னு நான் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு அங்கே பட்டன் இருக்கும். நான் எதுவுமே நான் கொடுக்காம வந்துட்டு நான் இப்போ டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன். ஓகேவா? இப்போ இந்த இன்புட்டை நான் சப்மிட் இருந்தது நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இதுதான் சப்மிட் பட்டனை டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு இது வந்துட்டு மாறிடும். அதுக்கு காரணம் நீங்க கொடுக்குற வேல்யூஸ். அது வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்கு என்ன அவுட்புட் வரணுமோ அதை காமிக்கும். ஆ, தட்ஸ் ஆல். புரிஞ்சதா? ஓகே. வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லையே? ஓகே. ஓகே. ஃபைனலா சிஎஸ்எஸ் வந்தாச்சு. ஸோ வாட் இஸ் சிஎஸ்எஸ்? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். கரெக்டா? ஸோ இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது தான் உன்னோட வெப்சைட்டுக்கான மெயினாக டிசைனில் வந்துட்டு இது பண்ணுறது. இதோட இதே வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ பார்க்கறதுக்கு எப்படி வந்துட்டு உன்னோட வெப்சைட்டை வந்துட்டு அப்பீலிங்காகவும் ரெஸ்பான்சிவாகவும் இன்ட்ராக்டிவாக வந்துட்டு காமிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் இதுலேயும். எப்படி நான் ஹெச்டிஎம்எல்லாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருந்தேன்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னால ரெண்டே விஷயம் தான்டா. இதுல நீ வந்துட்டு டேக்ஸ்னா என்னன்னு படிப்பீங்க, ரெண்டாவது அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு படிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி சிஎஸ்எஸ்லயும் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டாவது வேல்யூஸ். இத ரெண்டை தான் மெயினா படிப்பீங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது, அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்துட்டு போடும்போது என்னென்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான்.
டிசைன். அந்த டிசைன்ல வந்துட்டு உன்னால வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ண முடியும்: ப்ராப்பர்ட்டிஸ், வேல்யூஸ். அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளார ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? அதுல நமக்கு மெயினா வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பர்பஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன வேல்யூஸ் இதாகும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ், ஐ மீன் இன்னைக்கு, நாளைக்கு, நெக்ஸ்ட் வீக் எல்லாம். சரியா? ஓகே. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் டிசைன் பர்பசஸ். சரியா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ சிஎஸ்எஸ் வந்துட்டு நான் செப்பரேட்டா ஒரு ஃபைல்ல எழுதணும் அப்படின்னா, எனக்கு இங்க சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கா? இந்த ஃபைலை நான் வந்துட்டு இந்த HTML குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கோடு லைன் எனக்கு அடிச்சு கொடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ் டக்குன்னு போடுங்க. இங்க இந்த சிஎஸ்எஸ் இருக்கா? இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். இந்த இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் எனக்கு இந்த HTML ஃபைலுக்குள்ளார கொண்டு வரணும். எப்படி ரெண்டையும் ஒன்று சேர்ப்பேன்? இந்த HTML அதுக்கு நான் என்னன்னு டைப் பண்ணணும்? லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டப்போ வந்துட்டு இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் எங்க யோசிச்சு கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. தட்ஸ் குட். சூப்பர். ஸோ ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்மளோட இண்டிபெண்டன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல லிங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த லிங்க் அப்படிங்கிற டேக் தான் வந்துட்டு நம்மளோட HTML ஃபைல சிஎஸ்எஸ் ஓட, சிஎஸ்எஸ் ஃபைல HTML ஓட இணைக்கிறது. சரியா? இதுக்கு இது ஒரு இண்டிபெண்டன்ட் டேக் தான், ஓப்பன். அதே மாதிரி உன்னோட சிஎஸ்எஸ் வந்துட்டு ஹெட் டேகுக்கு உள்ளதா இந்த மாதிரி லிங்க் டேக் அப்படிங்கறது நீ கொடுக்கணும். பாடி டேக்ல கொடுக்க கூடாது. ஹெட் டேகுக்கு உள்ளதா நீ இதை எழுதணும். சரியா? ஸோ ஹெட் டேக்குள்ளார லிங்க் டேக் அப்படின்னு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னா இந்த டேகுக்குள்ளதான் உன்னோட சிஎஸ்எஸ் நீ கொண்டு வர முடியும். சரியா? இது நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த லிங்க் டேகுக்குள்ளார சும்மா நீ டேக் மட்டும் கொடுத்துட்டா அதுக்குன்னு வந்துட்டு உன் சிஎஸ்எஸ் உள்ள வந்துரும் அப்படின்னு கிடையாது. முதல்ல அட்ரஸ் கொடுக்கணும். ஓகேவா? முதல்ல வாங்கணும், தோண்டணும், அது மாதிரி அட்ரிபியூட்ல கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல உன்னோட ஃபைல் நேம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உன்னோட சிஎஸ்எஸ் ஓட அவுட்புட் ப்ராப்பரா HTML டெலிவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம கொடுப்போம். ஃபைல் நேம கொடுக்கணும் அப்படின்னா href அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணலாம். இந்த href அப்படின்னா என்னது அப்படின்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். நான் இந்த ஹெச்ரெஃப்ல நான் எப்படி www.google.com அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒவ்வொன்றும் இங்க என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் அட்ரஸ் மாதிரி அதை ரெஃபர் பண்ணும். கூகுளுங்கிறது ஒரு வெப்சைட், அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. நீ பிரவுசர்ல போய் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் இல்லாம அந்த வெப்சைட் ரன் ஆகாது. நீ சிஸ்டம்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குது. நீ ஓபன் பண்ணி அட்டன் பண்ற ஜூம் மீட்டிங்க்கு, யூஸ் பண்ற விஎஸ் கோடுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் மூலியமா தான் எல்லாமே எடுத்துட்டு வரும். அதே மாதிரி
ப்ரௌசர்ல சில விஷயங்களை நீ பார்க்குற அப்படின்னா அதை ஹைப்பர்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி அட்ரஸ்ன்னு சொல்றாங்களோ அங்கேயும் அட்ரஸ் தான். ஆனா நேம் வந்துட்டு ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான இதுதான் இந்த ஹெச்ரெஃப். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் வந்துட்டு என்னதான் நம்ம ஃபைல் இங்கே இருந்தாலும் அதை வந்துட்டு சர்வர்லையும் வந்துட்டு ரன் ஆகணும் இல்லையா? அப்போ இந்த லிங்க் டேக் அதுக்குள்ள இந்த ஹெச்ரெஃபையும் யூஸ் பண்ணி index.css அந்த ஃபைல் நேமை கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ பாடி டேக்ல ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் H1. வெல்கம் டு த சிஎஸ்எஸ் செஷன். Let's see the difference after adding CSS in HTML அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃப் டேக்கும் இங்கே இருக்குது. சரியா? இப்போ நான் சிஎஸ்எஸ் இது பண்ணுறேன். இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கு. ஓகேவா? இந்த சிஎஸ்எஸ்ல நான் சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறேன் நான். ஓகே சார், இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்லுவேன் நான். சரியா? கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சரிப்பா. இப்போ இந்த பேராகிராஃப் டேகுக்கு தான் நான் ஆக்சுவலாக இந்த ரெட் அப்படின்னு கலர் மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் எனக்கு மாறல கலர்? ஏன்பா? ஏன் கலர் மாறல? சிஎஸ்எஸ் ஃபைல் தான் நான் சேர்த்திருக்கிறேனே. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? அப்பவும் வரல. ஆன்லைன் 127.0.01 அப்படின்னு. இதுக்கும் ஆஃப்லைனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ சர்வரில் ஓட்டினாலும் சரி இல்லை எதனாலும் சரி. ராங் ஆன்சர். சரி, நான் இப்போ பதில் சொல்லிட்டா? இத்தனை நாள் ஹெச்டிஎம்எல் பார்த்தீங்க இல்லையா? எஸ்ஆர்சி இஸ் நாட் தேர். எஸ்ஆர்சி தேவையே இல்லை, நீ தான் ஃபைல் கொடுத்துட்டியே. அப்படி இருந்து நீ ஃபைல் நேம் கொடுத்துருக்கிய, வரணுமே. லிங்க் டேக்ல எஸ்ஆர்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஹைப்பர் ரெஃபரன்ஸ் தான். சிஎஸ்எஸ் நீ யூஸ் பண்ணாலே ஹெச்ரெஃப் தான் நீ யூஸ் பண்ணணும். பிகாஸ் உன் ஹெச்டிஎம்எல் வரும்போது உன்னோட சிஎஸ்எஸ் சேர்ந்து வந்துட்டு அப்ளை ஆகணும் சைமன்டேனியஸா இம்மீடியட்டா. ஸோ அது நீ ஒரு ஹைப்பர் ரெஃபரன்ஸாக தான் நீ கொடுப்ப. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஹெச்டிஎம்எல் தானே சொல்றேன். இதுவும் ஹெச்டிஎம்எல் தானே. இது H1 டேக், இது வந்து பேராகிராஃப் டேக். அப்போ H1 டேக் இப்படிதான் இருக்கணும், பேராகிராஃப் டேக் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எது அங்க டிசைட் பண்ணுது? ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. என்னதான் இது டேக்கா இருந்தாலும் இந்த டேகுக்குன்னு சொல்லி இதுதான் வந்துட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு இந்த டேக் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இதாயிருக்கு இல்லையா? H1 அப்படின்னா ஹெட்டிங் டேக் அப்படின்னு. அப்ப ஹெட்டிங் டேக் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபாண்ட், இந்த மாதிரி ஒரு லெட்டர்ல, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத
பை டிஃபால்ட்டாவே இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த டிஃபால்ட்டா இருக்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட டெவலப்பர் டூல்ஸ்ல ஓபன் பண்ண அப்படின்னா, இந்த கீழே இப்போ இந்த பேராகிராஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்டிங் பார்த்தோன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாண்ட் வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட். என்னது? யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட். உன்னோட டெவ் டூல்ஸ்ல வந்து இந்த ஸ்டைல்ஸ்ங்கிற இடத்துல இங்க பாத்தியா, பாடிக்கு எவ்வளவு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H1 நான் கொடுத்தேன் அப்படின்னா, இங்க சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கா? H1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பிளாக், ஃபாண்ட் சைஸ், மார்ஜின் பிளாக், மார்ஜின் பிளாக் எண்ட், இந்த மாதிரி ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா போல்டு இருக்கா? ஸோ இது வந்துட்டு பை டிஃபால்ட்டா இருக்கிற யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட். அவனுக்குள்ள இருக்கிற டிஃபால்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம இங்க டிஃபைன் பண்ணாதனால நமக்கு என்ன அவுட்புட் இங்க வருது அப்படின்னா, இப்ப பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஸ்டைல் ஷீட் அங்க இருக்கு. இதையும் நீ தாண்டி நீ ஒரு ஸ்டைல் ஷீட்டா கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். REL ரிலேஷன். ஓகேவா? இப்போ நான் இது இந்த REL அப்படிங்கிறதுல வந்துட்டு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இங்க பாத்தியா உடனே கலர் மாறிடுச்சு. பேராகிராஃப் டேக் இப்போ ரெட் கலர்ல இருக்கா? என்னோட சிஎஸ்எஸ் வந்துருச்சா? இது ஏன் அப்படின்னா, சிஸ்டம்க்குன்னு வந்து இந்த டிசைனுக்குன்னு வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ டெவலப்பர் டூல்ஸ். இப்போ இந்த பேராகிராஃப் டாக்குக்கு பார்த்த அப்படின்னா, உன்னோட சிஎஸ்எஸ் இங்க காமிக்குதா? இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட்னு இருக்கு, அதை எடுத்துட்டு, அது இருக்கு ஆனா அதை எடுத்துட்டு இதை காமிக்குதா? ஸோ HTML நீ என்னதான் HTML இது பண்ணணும் அப்படின்னாலும், அந்த HTMLக்கு வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டா ஒரு இது வந்துட்டு காமிக்கும். அதுக்குன்னு அந்த கண்டென்ட்டுக்குன்னு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ், ஃபேமிலி, கலர்ஸ், இந்த கேரக்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு சிஎஸ்எஸ் பை டிஃபால்ட்டா கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது தான் உங்களால வந்துட்டு அந்த இதை பார்க்க முடியாது. அதனால தான் HTML சில ஃபார்மேட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த பாக்ஸ் மாடல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வந்துட்டு வரும். யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட் எங்க இருக்கும் அப்படின்னா, இது எதுவுமே வந்துட்டு இதை வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மனுஷன் பிறக்கறான் அப்படின்னா அவனுக்கு இதயம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? ஒருத்த பிறந்தான் அப்படின்னா அவனுக்கு இதயம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? அவனோட உடம்புக்குள்ள தானே. அவ்வளவு பெரிய ஆன்சரை கேட்டேன். இன் ஹியூமன் பாடி. கரெக்ட். அது அந்த பாடி வந்துட்டு உள்ளுக்குள்ளார அதுவாக தான் டெவலப் ஆகி நம்ம கொடுக்குற ஃபுட்ல டெவலப் ஆகி அதுக்கப்புறமேட்டு இட் ஸ்டேஸ் வித்தின் அஸ். அது நமக்குள்ளாரே அப்படியே தான் இருக்கும், உடம்புக்குள்ளாரே தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது வந்துட்டு இது இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த HTML அப்படிங்கிறது யாரு டெவலப் பண்ணியிருக்கிறாங்களோ அது அந்தந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த இதில் அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டையும் வந்துட்டு உன்னால ஸ்பிளிட் எல்லாம் பண்ண முடியாது, எடிட் எல்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் கிரியேட்டட் டு கிரியேட் சம்திங் நியூ.
ஓகேவா? திஸ் பிளானட் இஸ் தேர். இந்த பிளானட்ல வந்துட்டு எர்த் அப்படிங்கிற இதுல வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இதை வச்சு வந்துட்டு we can live, we can make some plantation cultivation. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு அதுல வந்துட்டு ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே இந்த HTML CSS இதெல்லாம் இருக்கு. இதை வச்சு நம்ம வந்துட்டு டெவலப்மெண்ட்னு ஒன்று பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரௌசர்ஸ்குள்ள இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு திங்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. அதை ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு REL, அதாவது நம்ம கொடுக்குற ஃபைலுக்கும் என்ன எந்த இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கம்ப்யூட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அப்படின்னு. புரிஞ்சுதா? இஸ் there எனி டவுட்ஸ் ஃபார் எனி ஒன்? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, சூப்பர், வெரி நைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது. பை டிஃபால்ட்டாகவே ஹெச்டிஎம்எலுக்கு சிஎஸ்எஸும் வந்துட்டு ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ தான் உன்னால் ஹெச்டிஎம்எலோட இது எல்லாத்தையும் பார்க்க முடியும் ப்ரௌசரில். ஈவன் ஒரு இன்புட் டேக்னு அப்படின்னு இருந்தால் அந்த இன்புட் டேகுக்குன்னு ஒரு பாக்ஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் மாடல் அப்படின்னு வந்துட்டு இது பண்ணால் மட்டும்தான் உன்னால் இது லைக் காமிக்க முடியும். அந்த இன்புட் பாக்ஸை வந்துட்டு ரெப்ரசன்டே பண்ண முடியும். ஸோ சிஎஸ்எஸ் இல்லாமல் ஹெச்டிஎம்எல்ல எந்த விதத்துலையும் வந்துட்டு உன்னால் ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். ஓகேவா? அதையும் தாண்டி அந்த பேசிக்கா இருக்கிற சிஎஸ்எஸ்ஸையும் தாண்டி நீ வந்துட்டு புதுசா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ற. அதைத்தான் வந்துட்டு ஸ்டைல் ஷீட்னு நீ ரெஃபர் பண்ணுவ. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். சிஎஸ்எஸ் மொத்தமா 3 விதமா எழுதலாம். ஒன்னு இன்லைன் மெத்தட், இன்னொன்னு இன்டர்னல் மெத்தட், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்துட்டு உன்னால ஒரு சிஎஸ்எஸ் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே. இதுல என்ன இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதா சுருக்கமா சொல்ல போனா மேக்ஸ்ல வந்துட்டு பாட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னது அப்படின்னா ஹையரார்கி அப்படின்னா என்னது அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிஸ்டம்ஸ்க்குன்னு வந்துட்டு ஒரு இது இருக்கு, அப்ரோச் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரூலை தான் வந்துட்டு பாட்மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த சேம் ஹைரார்கி பிரின்சிபலை வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்லையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபாலோ பண்ற இதுதான் மெத்தட் தான் இந்த இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ரைட்டிங்ஸ் இருக்குது. ஓகே. இதுல நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா? இந்த மாதிரி லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு ரிலேஷன் கொடுத்துட்டு ஸ்டைல் ஷீட் அப்புறம் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் ஃபைல் நேம் இந்த மாதிரி எழுதுற ரைட்டிங் மெத்தடுக்கு பேரு தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல். ஏன் அப்படின்னா நான் தனியா ஒரு ஃபைல் போட்டு எழுதுறேன்.
இந்த HTML-க்கு நான் தனியா ஒரு ஃபைல் போட்டு செப்பரேட்டா எழுதுறேன். சிஎஸ்எஸ் மட்டும். இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மெத்தட். ஓகேவா? நம்பர் 3 எக்ஸ்டர்னல் மெத்தட். அதுக்கு அடுத்தது என்ன? நம்பர் 2 என்ன? இன்டர்னல். கரெக்டா? இப்போ இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா HTML ஃபைலுக்குள்ளாரையே எழுதுறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்டர்னல் அப்படின்னா செப்பரேட் ஃபைல். ஓகேவா? இன்டர்னல் இந்த இன்டர்னல் அப்படின்னா செப்பரேட்டா வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகேவா? அதே இன்டர்னல் அப்படின்னா வந்துட்டு இன்சைட் தி HTML ஃபைல். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்டர்னல் அப்படிங்கிறது HTML ஃபைலுக்கு உள்ளார எழுதுறது. சரியா? அப்போ ஒரு HTML ஃபைலுக்குள்ள நீ எழுதணும் அப்படின்னா HTMLனால என்னது? டேக் அண்ட் தென் அட்ரிபியூட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஒன்னா டேக்ஸ் இருக்கும் இல்லைன்னா அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுனா, அப்போ உன்னோட சிஎஸ்எஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கான அட்ரிபியூட் என்ன அப்படின்னா ஸ்டைல். அதே மாதிரி ஸ்டைல் அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணும்போது நீ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஹெட் டேக்குள்ளதான் எழுதணும். உன்னோட பாடி டேக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. ஹெட் டேக்குள்ளதான் உன்னோட ஸ்டைல் டேக் எழுதணும். நீ பாட்டுக்கு பாடி டேக்குள்ளரையோ இல்ல க்ளோசிங்க்கு அப்புறமோ கொண்டு வந்து எழுதாத. ஹெட் டேக்கோட ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங்க்கு நடுவில் தான் ஸ்டைல் அப்படிங்கிறதா அந்த டேக் நேம். ஸோ இந்த ஸ்டைல் அப்படிங்கிற அந்த டேகை யூஸ் பண்றதுனால என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார HTML ஃபைலுக்கு உள்ளாரே சிஎஸ்எஸ் எழுத முடியும். ஓகேவா? சாரிப்பா. ஸோ இப்போ அதே சேம் கோடை நான் இங்க எழுதுறேன். பி கர்லி பிரேசஸ், அதுக்கப்புறமேட்டு கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ப்ளூ கலர்ல மாறிடுச்சா? ஃபர்ஸ்ட் ரெட்டா இருந்தது, இப்போ ப்ளூ ஆயிடுச்சா? ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல எழுதுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீ இதே சேம் கோடை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் கட் பண்ணிட்டு பேராகிராஃப் டேகுக்கு நடுவுல நம்ம எழுதலாம் சார் அப்படின்னா வந்துட்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது அதுக்கு. அது பேசாம ரெப்ரசன்ட் தான் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டைல் டேகோட ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் நடுவுல நீ எழுதினா மட்டும்தான் HTML-க்கு புரியும் இது ஒரு சிஎஸ்எஸ் கோடு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணா மட்டும்தான் HTML-க்கு தெரியும். ஓகே, இந்த டேக் நீ யூஸ் பண்ணிருக்க, இப்போ இந்த ரெண்டு டேகுக்கு நடுவுல நீ ஏதாவது எழுதுன அப்படின்னா ஒன்னா சிஎஸ்எஸ் இருக்கணும். நீ எழுதுனது சிஎஸ்எஸ் நான் செக் பண்ணுவேன். சிஎஸ்எஸ்னா சிஎஸ்எஸ்க்கான அவுட்புட்டை கொடுப்பேன். நீ எழுதுன சிஎஸ்எஸ் இல்லை அப்படின்னா எந்த அவுட்புட்டும் தர மாட்டேன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்னல் அப்படிங்கிறது. அடுத்தது இன்லைன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இன்டர்னல் அப்படின்னா இன்சைட் த HTML ஃபைல்னு சொன்னேன். அதே இன்லைன்னா இன்சைட் தி HTML டேக். முதல்ல ஃபைலுக்குள்ள எழுதுனதுன்னு சொன்னேன், இப்ப டேகுக்கு உள்ளார எழுதணும். அப்படின்னா என்னது அர்த்தம் அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்டா நீ எழுதுவ அந்த டேகுக்கு மட்டும். அது எப்படி அப்படின்னா இதே மாதிரி பேராகிராஃப் டேகுக்கு நடுவுல ஒரு அட்ரிபியூட் நீ எழுதுற.
அந்த அட்ரிபியூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா, சிஎஸ்எஸ் எழுதணும் அப்படின்னா ஸ்டைல், அதுதான் அட்ரிபியூட் பேரும். டேகோட பேரும் ஸ்டைல் தான், அட்ரிபியூட்டோட பேரும் ஸ்டைல் தான். நீ டேகா எழுதுன அப்படின்னா தனியா எழுதுவ, அட்ரிபியூட்டா எழுதுற அப்படின்னா ஒரு டேகுக்கு உள்ளார நீ எழுதுவ. ஓகேவா? ஸோ இதே இது சேம் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆம், சரி ஒரு கிரீன் கலர் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு மாறிடுச்சா, வந்துருச்சா? ஸோ இதுதான் இன்லைன் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, இதுல மெயினா இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த ஸ்டைல் ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பீக்கு மட்டும் இங்க ஒரு கலரு, இங்க ஒரு கலரு, இங்கேயும் ஒரு கலர், இத்தனை கலர் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் ஒன் பை ஒன்னா எழுதுறதுனால தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹைரார்கி பேசிஸ்ல தான் நடக்கும். அந்த ஹைரார்கி பேசிஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ என்னதான் வந்துட்டு இங்க சிஎஸ்எஸ்ல இருந்தாலும் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது இன்லைனுக்கு தான். இன்லைனுக்குள்ளார நீ ஏதாவது ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ண அப்படின்னா அதுதான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட்கமா காமிக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்டர்னல். இந்த மாதிரி ஸ்டைல் டேக்குள்ளார உன்னோட சிஎஸ்எஸ் டிக்ளேர் பண்ணும்போது, அதுக்கு காமிக்கும் போது அதுக்கு தான் செகண்ட் முக்கியத்துவம் கொடுக்கும். தேர்டு தான் எக்ஸ்டர்னல். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்ல கலர் மட்டும் இருக்கு. நான் இப்போ வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்றேன், 40 பிக்சல்ஸ் அப்படின்ட்டு. பெருசாயிடுச்சா? ஓகே. ஆனா இங்க நான் 14 கொடுத்துட்டு நான் டைரக்டா இங்க வந்துட்டு ஒரு இதை கொடுக்குறேன், ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் 15 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சின்னதாயிடுச்சு. நான் அப்போ சரி ஓகே, அப்போ நீங்க இன்டர்னல் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். ஒண்ணுமே வராது. சாரி. இப்போ நான் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் நான் கொடுக்குறேன், நான் இதை 60 பிக்சல்ஸ் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே அவுட்புட்டே காமிக்கவே காமிக்காது. ஏன் அப்படின்னா இன்லைன் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னா செகண்ட் தான் இன்டர்னல். இப்போ நான் இந்த இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்லையும் ஃபாண்ட் சைஸ் 40ன்னு கொடுத்துருக்கேன், இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ஃபாண்ட் சைஸ் 60ன்னு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே இந்த இந்த ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நான் இன்லைனில் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வரக்கூடிய வந்துட்டு இது இன்டர்னல் தான். இதையும் எடுத்தனா தான் எனக்கு அடுத்தது எக்ஸ்டர்னல். இதுதான் ஹைரார்கி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு, இது வந்துட்டு லாஸ்ட் தேர்ட். ஓகேவா? எஸ் ஆர் நோ, ஆல் ஆஃப் தம்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இது எல்லாத்தையும் பார்க்கறது மட்டும் இல்லாம சிஎஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறது, அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு
we will build a project and next week சிஎஸ்எஸும் எடுத்ததுனால நீங்களும் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் நான். சரியா? ஓகே. Yeah, Chanaba, so I guess all the queries have sorted out. Yes, yes, Pranesh. I think everything is sorted. Yeah. Yes, students. Thank you for attending this technical session, and we can meet next week, same day, same time. And as Pranesh mentioned, we will be discussing about your project in detail. And please work on whatever we thought in last 3 weeks and today's week as well. And as I mentioned, please work on your provided learning plan as well. That is the most important thing for your getting final certification. Once again, I am reminding all for the certification criteria. First one is skills build activation. Skills build activation means you have to create account in the skills build platform and you have to access the provided learning plan courses. Then second one is 80% attendance. That means you have to attend all the mental ed session and you have to mark for the attendance. You can reach out to your faculty for the attendance. Third one, project submission. These are the major criteria for getting your final certification. Please work on the same because we don't want to miss even single student. We have put their hard work for the these 8 weeks sessions. Once again, thank you all students. Thank you Pranesh for your wonderful session, and thank you. You have a great day ahead. Thank you all. Thank you. Bye.